ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். இப்போ வந்துட்டு சொல்லுங்க, இந்த S5 இதுல வந்து பாத்தீங்கன்னா illuminance பாத்தீங்கன்னா 17 lumen per meter square. Lumen per meter square from the lamp distance வந்து 2 மீட்டர் போட்டாங்க. What will be the lumens? 1.5 meter distance. எவ்வளவு சொல்லிருக்காங்க? 1.5 மீட்டர். போடுறீங்களா அதுக்கு கால்குலேஷன்? S5 தெரியல ஃபார்முலா E1 D1 ஸ்கொயர் ஈக்குவல் டு E2 D2 ஸ்கொயர். E1 எவ்வளவு? எத்தனை லூமன் சொல்லிக்கிறாங்க? 17 லூமன். D எவ்வளவு? D1 எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? 2 மீட்டர். அப்புறம் 2 ஸ்கொயர். நம்ம E2 கேட்டிருக்காங்க. E2 தெரியாது. இன்டு D2 எவ்வளவு? 1.5 ஸ்கொயர். இப்போ E2 கண்டுபிடிக்கலாமா நம்ம? E2 ஈக்குவல் டு 17 into 2 square into 1.5 square. சொல்லுங்க, வேல்யூ சொல்லுங்க. $30.22. 30.2 30.2ங்களா? ஆமா சார். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். 2 square into 17 divided by 1.5 square. ஓகே, 30.22. இப்போ கரெக்டாக தான் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் குறைக்க குறைக்க உங்களுக்கு லூமன் அதிகமாகணும். 30.2 ஓகே, லூமனுங்களா? லூமன் பர் என்ன யூனிட் இருக்கு? மீட்டர் ஸ்கொயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லூமன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து S4. இதுல இதெல்லாம் வேற ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம் இதுல. ஓகே, S4 பாருங்க. ஒன் ஆஃப் த முனிசிபல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 250 வாட் யூஸ் பண்றாங்க. ஹை ப்ரெஷர் சோடியம் வேப்பர் லேம்ப் யூஸ் பண்றாங்க. ப்ரொபோஸ்ட் டு பி ரீப்ளேஸ்ட் பை 2 numbers of 28 watt CFL. What is the annual saving if the lamp is operated 3000 hours in a year? இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? சேம் அதே கால்குலேஷன் தான். இப்ப என்ன பண்ணணும் நம்ம? நீங்க என்ன பண்ணதுல உங்களுக்கு சிம்பிளா நம்ம கால் பண்ணோம்னா, ஒரு லேம்ப் எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 250 லேம்ப். இதே 2 நம்பர் யூஸ் பண்றாங்க. 250 லேம்ப் பதிலா 2 நம்பர் யூஸ் பண்ணா 28 வாட்ஸ். ஹை ப்ரெஷர் சோடியம் வேப்பர் லேம்ப் வந்துட்டு எனர்ஜி கன்சியூம் பண்ணுது 250 வாட்ஸுங்களா? இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங். புரியுதுங்களா? அது எக்ஸிஸ்டிங் வாட்ஸ் பர் அவர். இது அதே நியூ ப்ரொபோஸ்ட் என்னது உங்களுக்கு? 2 2 into numbers 28 of watts. CFL. ப்ரொபோசல் இதை வந்துட்டு பர் அவர் கண்டுபிடிச்சு அப்படி இயர் கண்டுபிடிச்சிக்கலாம். CFL 2 லேம்ப் எத்தனை வாட்ஸ்? 28 வாட்ஸ் இன்டு 2. அப்ப டோட்டல் எவ்வளவு வருதுங்க? 56 வாட்ஸுங்களா? 56 watts. வாட்ஸ் பர் அவர். இப்ப வாட்ஸ் அதாவது பவர் சேவிங் பர் அவர் எவ்வளவு வருது? பர் அவர். இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா எல்லாமே பர் இயர் கண்டுபிடிக்கணும். இது பர் ஹவரா, இது பர் ஹவரா? அப்பனா 194 watts. 194 watts per hour. 250 minus 56 எவ்வளவு வருது? 194 194 watts வாட் per பர் hour. ஹவருங்களா?
இப்ப எவ்வளவு ஆபரேஷன் நடக்குது இது? இது வந்து சேவிங் 3000 ஹவர்ஸ். இப்ப பர் இயர் எனர்ஜி சேவிங் போடலாம்ல? பர் இயர் எனர்ஜி சேவிங் டோட்டலா மல்டி பண்ணிக்கிறோம். அப்பனா 194 இன்டு 3000 எவ்வளவு வருது வேல்யூ சொல்லுங்க? இப்ப டிவைட் பை போட்டுருக்கீங்களா இப்ப வேல்யூ? Sir, 582000 58 2 2000 இது வந்து வாட். வாட்ஸ் பர் hour. ஹவர் பர் இயருக்கு. அப்ப கிலோவாட்ல கன்வெர்ட் பண்ணா 582 Kilowatt hour. கிலோவாட் பர் ஹவர், கிலோவாட் ஹவர் இயர், ஏனம் இயர். புரியுதுங்களா? பர் ஏனம்க்கு இவ்வளவு பவர் வந்து சேவ் பண்றோம். புரியுதுங்களா அது? ஓகே. நான் முன்ன போட்டது வந்து பாத்தீங்கன்னா எப்படி போட்டோம்னா, இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பர் இயர் கால்குலேட் பண்ணோம். 250 வாட்ஸ்னா பர் ஹவருக்கு 3000 மல்டி பண்ணேன், டோட்டல் வேல்யூ போட்டேன். அதே சிஎஃப்எல்னா 56 வாட் பர் ஹவர்னா 3000 போட்டு பர் இயருக்கு கண்டுபிடிச்சோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். அதுக்கு பதிலா சிம்பிளா பர் ஹவருக்கு மைனஸ் பண்ணாலும் ஓகே தானே? அதே வேல்யூ தான் வரப்போகுது. வேற டிஃபரெண்ட் வர போறது இல்ல. அது பர் ஹவர் கண்டுபிடிச்சு 3000 போட்டு மல்டி பண்ணியாச்சு. பர் வாட் பர் ஹவர், வாட் பர் இயர் இது. அப்புறம் கிலோவாட் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. அடுத்தது பாருங்க. L2 the municipal corporation has எவ்வளவு நம்பர்ஸ் யூஸ் பண்றா பாருங்க. 30,000 நம்பர் வாட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? the annual operating hours of the lamp வந்து பாத்தீங்கன்னா 3600 hours. calculate the annual energy consumption. எவ்வளவு எனர்ஜி கன்சம்ஷன். அதே மாதிரி annual cost எல்சிடி டேரிஃப் வந்துட்டு ₹4.75. அதே மாதிரி எஸ்டிமேட் த டிமாண்ட் காஸ்ட். டிமாண்ட் காஸ்ட் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பர் கேவிஏக்கு பாருங்க, ₹150. அசியூம் பவர் ஃபேக்டர் 0.7 ஃபார் த லைட்டிங் லோட். இப்ப கிலோவாட் ஹவர்ல இருக்குன்னா நம்ம கேவிஏ கண்டுபிடி என்ன பண்ணுவோம்? கேவிஏ டிவைட் பை கிலோவாட் டிவைட் பை பவர் ஃபேக்டர் போட்டோம்னா கேவிஏ வந்துருமா உங்களுக்கு? இப்ப இது கண்டுபிடிங்க. எவ்வளவு லேம்ப் பாருங்க, 30,000 லேம்ப் 250 வாட்ஸ் இன்டு 3600 ஹவர்ஸ். இது போட்டுடலாமா? இப்ப சிம்பிளா ஒரே நிதா. இந்த கால்குலேஷன் ஏதாவது புரியுதுங்களா? கன்சியூமர் இருக்கா? கன்ஃபியூஸா இருந்தா சொல்லுங்க. L1 எவ்வளவு? 30,000 லேம்ப், 37 லேம்ப். ஒரு லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா 250 வாட்ஸ். எவ்வளவு? 250 வாட்ஸ். வாட் இது, இதெல்லாம் வாட். ஹவர்ஸ் 3600 ஹவர்ஸ். அப்பனா annual எனர்ஜி கன்சம்ஷன் போடலாமா? எனி டவுட்? மொத்த லேம்ப் எவ்வளவு? 30,000 இன்ட்டு ஒரு லேம்ப் 250 வாட்ஸ். ஹவர்ஸ் எவ்வளவு? 3600 ஹவர்ஸ். இப்ப சொல்லுங்க, வேல்யூ சொல்லுங்க. இதை டிவைட் பை 1000 போட்டுருங்க. ஏன்னா கிலோ வாட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். இதை வந்துட்டு வாட்ஸ் வந்து கிலோ வாட் கன்வெர்ட் பண்றோம். இதுல ஏதாவது புரியலீங்களா உங்களுக்கு? இப்ப வேல்யூ சொல்லுங்க எனக்கு. $27 into 10 power 6. எவ்வளவு வேல்யூ சொல்லுங்க? 27 into 10 power 6. 27 into
10 power 6 10 power 6 கிலோவாட் அவர். இது டிவைட் பை 1000 போட்டீங்களா? ஆமா சார் போட்டுதான். ஓகே. இப்போ வந்துட்டு 1 கிலோவாட் அவர் எவ்வளோங்க? டேரிஃப் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க நமக்கு? 4.75. இது வந்து என்னது? கிலோவாட் பர் அவர் ஏனம். ஓகே. ஏனுவல், அதுக்கப்புறம் ஏனுவல் காஸ்ட். எனர்ஜி காஸ்ட் அப்பனா 27 இன்ட்டு 10 பவர் 6 இன்ட்டு எவ்வளோ ரூபீஸ்? 4.75. 4.75. 12825. 1285 12825 825 0000. 0000. என்ன ரூபீஸ் தான் இதுங்க? இதெல்லாம் நீங்க லேக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். லேக்ஸா கன்வெர்ட் பண்ணலாம், க்ரோர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். 10, 100, 1000, 50,000, 2 lakhs, 82 lakhs, இப்போ 2 crore. இப்போ என்ன 12 crore சொல்லிக்கலாமா நம்ம? 12.825 crore ரூபீஸ் சொல்லலாங்களா அது? சார். ஏனுவல் எனர்ஜி காஸ்ட். ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கேவிஏ காஸ்ட் சொல்லிக்கிறாங்க. கேவிஏ பர் கேவிஏக்கு எவ்வளோ? ரூபீஸ் 150 பர் கேவி. எப்படி கேவிஏ கண்டுபிடிப்பீங்க? எத்தனை நம்பர் பல்ப் இருக்கு? 30 நம்பர் பல்ப் இருக்கா? அதாவது 30,000 பல்ப் இருக்கு. அது எவ்வளவு கன்சியூம் பண்ணுது? 250 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. இப்ப இதை கண்டுபிடிங்க. எப்படின்னா ஒண்ணும் இல்ல, சேம் 30,000 into 250. டோட்டல் பவர் கன்சியூம் பர் அவர். எவ்வளவு வருது? எவ்வளவு வருதுங்க இது? 250 வாட்ஸ் எவ்வளவு வருது டோட்டல்? 75 lakhs வருது சார். லேக்ஸ் வாட்டு தானே சார் இது? ஆமா வாட்ஸ் சொல்லுங்க. 75 lakhs. 3,000 30,000 இன்ட்டு 250. ஓகே. டிவைட் பை 1000 போட்டா இது வாட். அது டிவைட் பை 1000 போட்டா என்ன வரும்? கிலோ வாட் கன்வெர்ட் ஆயிரும்ல. ஆமா. 75 7,500 kilowatt. கிலோ வாட். ஓகேங்களா? இது வந்து கிலோ வாட். எனக்கு பவர் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. எனக்கு பவர் ஃபேக்டர் வந்துட்டு 0.7 கொடுத்துட்டாங்க. 0.7. எனக்கு கேவியை கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? பவருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? Kilowatt into power factor equal to kVA. VI cos phi. அப்படி இல்லைன்னா நீங்க டயக்ராம் போட்டுக்கலாம். கேவியை கேட்டிருக்காங்க. இங்க கிலோ வாட் வந்துட்டு 7,500. இது வந்துட்டு 0.7. இப்ப என்ன வரும் உங்களுக்கு? கேவிஏ ஈக்குவல் டு கிலோவாட் பை காஸ் பைங்களா? பவர் ஃபேக்டர் என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா?
போட டயக்ராம் புரியுது உங்களுக்கு? புரியுது சார். இது கிலோவாட்டு, இது கேவிஏ, இது பை, காஸ் பை. காஸ் பை ஈக்குவல் டு என்ன வேல்யூ சொல்லுங்க? காஸ் பை ஈக்குவல் டு கிலோவாட் டிவைட் பை கேவிஏ. இப்போ எனக்கு கேவிஏ தான் வேணும். அப்புறம் கிலோவாட் டிவைட் பை காஸ் பைவா? இப்போ 7,500 டிவைட் பை 0.7. இப்போ கேவிஏ சொல்லுங்க. டோட்டல் கேவிஏ டிவைட் பை 0.7 எவ்வளோ வருது? 10714. 714 கேவிஏ. இது ரைட் ஹேண்ட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிலோவாட்டோட அதிகமாக தானே இருக்குது. கிலோவாட்டோட அதிகமாக இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. கேவிஏ வந்துட்டு கிலோவாட்டோட அதிகமாக இருக்கணும். 714 கேவி. இப்போ ஒரு கேவிக்கு எவ்வளோ காஸ்ட் வைக்கிறாங்க? 150 rupees. 150. புரியுதுங்களா? 150 rupees. அப்ப டிமாண்ட் காஸ்ட் எவ்வளோ? $10714 KVA into 150 rupees. எவ்வளோ வேல்யூ சொல்லுங்க? 1607100. 1607143 rupees. இது என்ன சொல்லலாம்? இதை கன்வெர்ட் பண்ணலாம். 10, 100, 7,000, 10,000, 16 lakhs சொல்லலாமா? அதை 16 lakhs சொல்லலாம். 16 lakh 7,000. 16 lakhs 16.07 7 lakhs. ஓகே, இது அமௌண்ட். இது டிமாண்ட் காஸ்ட். ஓகேங்களா? இது வந்து டிமாண்ட் காஸ்ட். இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இப்போ எது ப்ரப்போஸ் பண்ணுவீங்க நீங்க? ஆல்ரெடி ஒரு கால்குலேஷன் போட்டோம். எல்இடி கால்குலேஷன் போட்டோம்ல. ஹெச்வி லேம்புக்கு பதிலாக எல்இடி யூஸ் பண்ணோம். என்ன ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு பதிலாக என்ன ப்ரப்போஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த வேரியஸ் எனர்ஜி சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த முனிசிபல் லைட்டிங் சிஸ்டம் வித் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் பேக் ஃபார் மினிமம் 3 சேவிங் ஆப்ஷன். என்னென்ன மினிமம் 3 சேவிங் ஆப்ஷன் என்ன சொல்லலாம்? இந்த 250 வாட்ஸ் லேம்ப் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம 28 வாட்ஸ் 2 into 28 வாட்ஸ் லேம்ப் யூஸ் பண்ணலாமா? 3 ப்ரொபோசல் கேட்டிருக்காங்க. மினிமம் 3 ப்ரொபோசல் இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வரும். மினிமம் 3 நாமளே சொல்றதுதான். என்ன சொல்லுவோம்? 1 ரீப்ளேஸ் பண்றோம். $18 வாட்ஸ் என்ன எல்இடி சிஎஃப்எல் லேம்ப் முன்ன போட்டதே தான். சிஎஃப்எல் லேம்ப் ஃபார் 250 வாட். ஹெச்பிஎஸ்பி லேம்புக்கு இந்த லேம்பு போல யூஸ் பண்ணலாம். அடுத்தது டைமர் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம கரெக்டா, அதாவது எக்ஸாக்டா டைமிங் ஆன் ஆஃப் பண்றதுக்கு. புரியுதுங்களா? இந்த லைட்டிங் சைக்கிள் டைமர் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணலாம்ல நம்ம பவர் கன்சியூம் பண்றதுக்கு. பண்ணலாம் சார். பண்ணலாங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா லைட்டிங். இப்ப லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் லைட்டிங் ஃபீடர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கும் தனியா டிரான்ஸ்ஃபார்மர் லைட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? செப்பரேட் லைட்டிங் ஃபீடர் கனெக்ஷன் யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ஜென்ரலா தெரியுது தானே நினைப்போம். ஆனா இந்த சின்ன சின்ன பாயிண்ட்லாம் நம்ம எழுதணும். செப்பரேட் லைட்டிங் ஃபீடர். புரியுதுங்களா? சிஎஃப்எல் லேம்ப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரீப்ளேஸ் 2 into 18 வாட்ஸுக்கு. ஏன்னா இதை வந்துட்டு இதோட கனெக்ஷனோட தான் வரும். இப்ப இது கொடுத்தான்னு வச்சிங்களேன், இதையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ரெண்டும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து போகும்போது நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படி எழுதணும்.
ஓகேங்களா? இந்த லேம்புக்கு பதிலா இது யூஸ் பண்ணலாம். 2 இன்டு 28 வாட் சிஎஃப் லேம்ப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டைமர் யூஸ் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டிங் தனியா ஒரு ஃபீடர் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? லைட்டிங் ஃபீடர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். சார் இன்னொன்னு ஆ. டைமர் யூஸ் பண்றோம்ல அதே போல எல்டிஆர் பகல்ல எல்டிஆர் யூஸ் பண்ணி ஏன்னா பகல்ல வந்து லைட்டு தேவைப்படாது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணி கூட பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன 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 யூஸ் பண்ணாங்க? அது பகல்ல சார் லைட் அன்வான்டா எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆமா, பகல்ல எரியும். பகல்ல வந்து என்ன ஆனா எல்டிஆர் சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் சைக்கிள் போட்டு அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஓகே. லைட் இந்த சூரிய ஒளி இருக்கிறப்ப ஆஃப் ஆயிடும். சூரிய ஒளி இல்ல அது போல. ஓகே, அந்த மாதிரி. ஆமா. அதான் ஆட்டோமேட்டிக் லைட்டிங் சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி தானே இருக்கு நமக்கு நிறைய. இப்ப சோலார் யூஸ் பண்றாங்க. ஆ. சோலார்ல சில ஏரியாலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா.